வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் லிசாலினி கமல்நாதன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இன்று தமது கடமைகளை பொறுப்பேற்ற மேலும் சில அமைச்சர்கள். தேர்தல் பிரச்சார செலவின் விவர திரட்டை கையளிக்குமாறு வேட்பாளர்களுக்கு அறிவுறுத்தல். கடும் நெருக்கடியில் ஐக்கிய மக்கள் சக்தி. உத்தியோகபூர்வ இல்லங்களை மீள ஒப்படைக்குமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பணிப்புரை. லொஹான் ராத்வத்த தாக்கல் செய்த மனுவுக்கு ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய கால அவகாசம். ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பிஆர் விசாவினை 50% ஆஃபருக்கு வழங்குகின்றனர். கொடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட். எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா, விசிட் விசா, பிசினஸ் மிக்ரேஷன், ரெசிடென்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட், சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டூடெண்ட் விசா. நம்மை நாட வேண்டும். 100% வெற்றி, 31 வருட அனுபவம், 30,000க்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள், உலகளாவிய ரீதியில் 36 கிளைகள், அனைத்து விதமான குடியேற்ற விசாக்களும் சட்டத்தரணியால் முன்னெடுத்து தரப்படும். தொடர்புகளுக்கு கொடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 22, 2வது மாடி, மில் வீதி, வவுனியா. தொலைபேசி இலக்கம் 024588133, 07439434165. தலைமை காரியாலயம் கம்பஹா. நாங்கள் உங்கள் எதிர்காலத்தின் வெற்றியை நோக்கிய பயணம். தொடர்வன இலங்கை செய்திகள். அமைச்சரவை அமைச்சு பதவிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சர்கள் சிலர் இன்றைய தினம் தமது கடமைகளை பொறுப்பேற்றனர். அரசாங்க தகவல் திணைக்களம் இன்று விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி வர்த்தகம், வாணிபம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சராக வசந்த சமரசிங்க, இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக சுனில்குமார கமகே, நகர அபிவிருத்தி, நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சராக அனுரா கருணாதிலக, வலுசக்தி அமைச்சர் புண்ணியம் ஸ்ரீகுமார் ஜெயக்கொடி, கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சராக கேடி லால்காந்த, கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி ஆண்மை அபிவிருத்தி அமைச்சராக சுனில் கந்துன்னெத்தி, சுற்றாடல் அமைச்சர் தம்பிக்க படபெதி, கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சராக உபாலி பனிலகே, கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக் ஆகியோர் தமது கடமைகளை பொறுப்பேற்றதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பொது தேர்தலில் போட்டியிட்ட அரசியல் கட்சிகள், சுயேட்சை குழுக்கள், வேட்பாளர்கள் தங்களது தேர்தல் பிரச்சார செலவினங்கள் அடங்கிய வருமான செலவின விவரத்திரட்டை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு முன்னர் கையளிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த விவரத்திரட்டை தேர்தல் பெறுபவர் வழியாகி 21 நாட்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. வேட்பாளர்கள் தாங்கள் போட்டியிட்ட மாவட்டத்தின் தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலருக்கும், தேசிய பட்டியலில் பெயர் குறிப்பிடப்பட்ட வேட்பாளர்கள் தமது வருமான செலவின விவரத்திரட்டுகளை தேர்தல் ஆணைக்குழுவின் தலைமை அலுவலகத்திடமும் கையளிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கு உறுப்பினர்களை நியமிப்பதில் கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த கட்சியின் தேசிய பட்டியல் ஆசனங்களுக்கு ரஞ்சித் மதும பண்டார, இம்தியாஸ் பாகிர் மார்கர், டலசால பெரும, ஜிஎல் ஃபீரேஸ் மற்றும் சுஜீவ சேனசிங்க ஆகியோர் நியமிக்க முன்மொழியப்பட்டுள்ளது. ஆனால் அந்த ஆசனங்களுக்கு ஏரான் விக்ரமரத்ன, மனோ கணேசன் உள்ளிட்ட பலர் சேர்க்கப்பட வேண்டும் என்று மற்றொரு குழுவினர் கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் இது தொடர்பான மேலதிக கலந்துரையாடல் இன்றும் இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாளைய தினம் தமது உத்தியோகபூர்வ இல்லங்களை மீள ஒப்படைக்குமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. 108 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு முன்னர் உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்கள் ஒதுக்கப்பட்டதாக நாடாளுமன்றத்தின் செயலாளர் நாயகம் குசானி ரோகணதீர தெரிவித்துள்ளார். தற்போது சுமார் 30 முன்னாள் எம்பிக்கள் தங்களுடைய வீடுகளை ஒப்படைத்துள்ளனர். 108 உத்தியோகபூர்வ இல்லங்களில் சுமார் 70 வீடுகளுக்கு புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்படை மற்றும் இலங்கை ராணுவத்துடன் இணைந்து இலங்கை விமானப்படை மூலம் புனரமைப்பு வசதிகள் செய்யப்படுகின்றன. 10வது பாராளுமன்றத்திற்கு புதிதாக தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான உத்தியோகபூர்வ இல்லங்கள் டிசம்பர் 3ஆம் தேதி முதல் ஒதுக்கப்படும் என செயலாளர் நாயம் ரோகணதீர மேலும் வலியுறுத்தியுள்ளார். இந்த செயல்முறை நாளை மறுநாள் சட்டப்பூர்வமாக தொடங்கப்படலாம் என்றாலும் நடந்து கொண்டிருக்கும் புதுப்பித்தல் காரணமாக காலவரிசை சரி செய்யப்பட்டது. 10வது பாராளுமன்றத்தின் ஆரம்ப அமர்வு நவம்பர் 21ஆம் தேதி நடைபெறும் எனவும் அடுத்த அமர்வு டிசம்பர் 3ஆம் தேதி நடைபெறும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
மெரிகான பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பதிவு செய்யப்படாத வாகனம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள லோகான் ரத்வத்த தாக்கல் செய்த பிணை மனுவுக்கு ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று சட்டம் அதிபருக்கு கால அவகாசம் வழங்கியுள்ளது. இந்த மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் நிசங்க பந்துல கருணாரத்ன மற்றும் சசி மகேந்திரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சட்டம் அதிபர் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் சனில் குணரத்ன நீதிமன்றத்தில் ஆஜராகி இந்த வழக்கு தொடர்பான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய 4 வார கால அவகாசம் கோரினார். மனுதாரர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதியின் சட்டத்தரணி சஞ்சிய ராஜரத்ன அந்த கோரிக்கைக்கு ஆட்சேபனை தெரிவித்ததுடன் அதற்கான குறுகிய திகதியை வழங்குமாறு சட்டத்தரணி நீதிமன்றத்திடம் கோரினார். இதன்படி எதிர்வரும் நவம்பர் மாதம் 29ஆம் தேதிக்கு முன்னர் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்யுமாறு பிரதிவாதிகளுக்கு உத்தரவிட்ட மேன்முறையீட்டு நீதிமன்றம் மனுவை பரிசீலிக்க டிசம்பர் 9ஆம் தேதி அழைக்குமாறு உத்தரவிட்டுள்ளது. வவுனியா மாநகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில் லங்கா டைல்ஸின் 2க்கு 2 ஃப்ளோர் டைல்ஸ், 2க்கு 1 வால் டைல்ஸ். உங்களுக்காக லங்கா டைல்ஸ் 2க்கு 1 அளவிலான டைல்ஸ்களில் 40% பிரம்மாண்டமான விலைக்கழிவுடன். அதே போன்று லங்கா டைல்ஸின் 2க்கு 2 டைல்ஸ்கள் 40% பெரும் விலைக்கழிவுடன் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரே இடம் ஜெய்ராம் சர்மிக். இலக்கம் 7 முதலாம் குறுக்கு தெரு, வவுனியா. தொடர்புகளுக்கு 077-1853-478. மாபெரும் விலைக்கழிவு. கினிகத்தேன நாவலப்பிட்டி பிரதான வீதியில் கினிகத்தேன் நகருக்கு அருகில் நேற்று பாடசாலை மாணவர் ஒருவர் செலுத்திச் சென்ற முச்சக்கர வண்டி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 4 மாணவர்கள் படுகாயமடைந்துள்ளனர். விபத்தில் பலத்த காயங்களுக்கு உள்ளான மாணவர்கள் நாவலப்பிட்டி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கினிகத்தேன போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்கள் கினிகத்தேனை கடவுள் தமிழ் மகா வித்தியாலயத்தில் தரம் 12 கல்வி கேட்கும் மாணவர்கள் ஆவர். முச்சக்கர வண்டியை செலுத்திச் சென்ற மாணவன் வேனை முந்திச் செல்ல முற்பட்டதுடன் எதிர் திசையில் பயணித்த தனியார் பஸ் ஒன்றுடன் மோதுண்டதில் தவறி விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முச்சக்கர வண்டியின் பயணிகள் இருக்கையில் பயணித்த 3 மாணவர்கள் முச்சக்கர வண்டி கவிழ்ந்ததால் பிரதான வீதியில் தூக்கி வீசப்பட்டனர். பிரதான சாலையில் வீசப்பட்ட 3 மாணவர்கள் மீது மோதுவதை தடுக்க எதிர் திசையில் இயக்கப்பட்ட தனியார் பஸ் அரசு கட்டிடத்தின் சுவர் மீது மோதியது. இந்த சம்பவத்தில் பஸ்ஸில் இருந்த பயணிகள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் இன்று அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கையின் ரூபாவின் பெறுமதி சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டுள்ள நாணய மாற்று வீதங்களின்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 286 ரூபாய் 74 ஆகும். விற்பனை பெறுமதி 295 ரூபாய் 76 ஆகும். ஸ்ட்ரேலிங் பவுன் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 362 ரூபாய் 8. விற்பனை பெறுமதி 376 ரூபாய் 46. யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 302 ரூபாய் 19. விற்பனை பெறுமதி 314 ரூபாய் 88. சுவிஸ் பிராங்க் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 322 ரூபாய் 6. விற்பனை பெறுமதி 337 ரூபாய் 44. கனேடிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 203 ரூபாய் 31. விற்பனை பெறுமதி 212 ரூபாய் 8. ஆஸ்திரேலிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 184 ரூபாய் 85. விற்பனை பெறுமதி 194 ரூபாய் 42. சிங்கப்பூர் டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 212 ரூபாய் 46. விற்பனை பெறுமதி 222 ரூபாய் 53. ஜப்பானிய ஜென் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 1 ரூபாய் 85. விற்பனை பெறுமதி 1 ரூபாய் 92. வவுனியா வீரபுரம் பகுதியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றின் ஆசிரியர்கள் இன்று பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த விடயம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் கடந்த வாரம் பாடசாலையில் உயர்தர மாணவர்களுக்கான ஒன்றுகூடல் நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. இதன்போது இளைஞர் ஒருவர் ஆண் ஆசிரியர் ஒருவருக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி மாணவி ஒருவரிடம் பேச வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதற்கு ஆசிரியர் மறுப்பு தெரிவித்த நிலையில் அதனால் ஏற்பட்ட முரண்பாட்டினால் அன்றைய தினம் மாலை ஆசிரியர் தங்கியிருந்த வீட்டிற்கு சென்ற இளைஞன் ஆசிரியர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பாக நேற்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. நேற்று மாலை ஆசிரியர் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டில் 3 இளைஞர்கள் செட்டிக்குளம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தமக்கு போதிய பாதுகாப்பு இல்லை என தெரிவித்து பாடசாலையின் அனைத்து ஆசிரியர்களும் இன்றைய தினம் கவனவிடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை இதற்கு முன்னரும் 2 ஆசிரியர்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவங்களும் குறித்த பாடசாலையில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி PR விசாவினை 50 வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர். கொடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட். எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா, விசிட் விசா, பிசினஸ் மிக்ரேஷன், ரெசிடென்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட், சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டூடெண்ட் விசா. ஏன் நம்மை நாட வேண்டும்? 100 வீதம் வெற்றி, 31 வருட அனுபவம், 30,000க்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள், உலகளாவிய ரீதியில் 36 கிளைகள், அனைத்து விதமான குடியேற்ற விசாக்களும் சட்டத்தரணியால் முன்னெடுத்து தரப்படும். தொடர்புகளுக்கு கொடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 22, 2வது மாடி, மில் வீதி, வவுனியா. தொலைபேசி இலக்கம் 07458583133, 07439434165. தலைமை காரியாலயம் கம்பஹா. நாங்கள் உங்கள் எதிர்காலத்தின் வெற்றியை நோக்கிய பயணம். தொடர்பான உலகச் செய்திகள். தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஜனநாயக ஆர்வலர்கள் 45 பேருக்கு எதிராக ஹாங்காங் உயர்நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்துள்ளது. ஜனநாயக சார்பு சட்டத்தரணியான பென்னி தைக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஏனையவர்களுக்கு 4 முதல் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு ஹாங்காங் அரசாங்கத்திற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு இவ்வாறு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இதன்படி போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்த குற்றச்சாட்டில் சட்டத்தரணி பென்னி தைக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஹாங்காங்கின் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் விதிக்கப்பட்ட மிக நீண்ட கால சிறை தண்டனை இதுவாகும் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் ஹாங்காங் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றன. அமெரிக்காவின் நீண்ட தூர ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்துவது பொருத்தமான மற்றும் உறுதியான பதிலடிக்கு வழிவகுக்கும் என ரஷ்யா எச்சரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் தமது எல்லைக்குள் இத்தகைய தாக்குதல்களை மேற்கொள்வதானது ரஷ்யாவுக்கு எதிரான விரோத போக்கில் அமெரிக்காவின் நேரடி ஈடுபாட்டை பிரதிபலிக்கும் எனவும் அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுக்கு எதிரான போரில் அமெரிக்காவின் நீண்ட தூர ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்துவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அனுமதி வழங்கியுள்ளார். வெள்ளை மாளிகையில் இருந்து வெளியேறுவதற்கு முன்னதாக இந்த அனுமதியை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதாக உறுதியளித்து அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற அவர் இத்தகையதொரு அனுமதியினை வழங்கியிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அடுத்து வருவது விளையாட்டு செய்தி. தென்னாப்பிரிக்காவில் நடைபெறவுள்ள 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடருக்கான 17 பேர் கொண்ட இலங்கை குழாம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இதனை அறிவித்துள்ளது. இதன்படி தனஞ்சய டி சில்வா தலைமையிலான குறித்த குழாமில் பெத்தும் நிசங்க, திமுத் கருணாரத்ன, தினேஷ் தந்திமால், ஆஞ்சலோ மெத்யூஸ், குசல் மெண்டேஸ், கமிந்து மெண்டேஸ், ஒசத பெர்னாண்டோ, சதீர சமரவிக்ரம, பிரபாத் ஜெயசூரிய, நிசான் பீரிஸ், லசித் எம்புல்தெனிய, மிலன் ரத்நாயக்க, அசித் பெர்னாண்டோ, விஸ்வ பெர்னாண்டோ, லகிரகுமார மற்றும் ஹசுன் ராஜிதா ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர். இந்நிலையில் குறித்த குழாம் எதிர்வரும் நவம்பர் 22ஆம் தேதி தென்னாப்பிரிக்காவிற்கு பயணமாக உள்ளது. இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவியின் யூடியூப் பக்கத்துடன். வணக்கம். Tidak.